எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல்வர் விஜய் அவர்களுடைய தகப்பனார் எஸ்ஏசி அவர்கள் ஒரு கடைசி விஷயத்தை தன்னுடைய மகன் முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வெளியாகி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஒட்டுமொத்த தமிழகமுமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் தன்னுடைய கடைசி நிமிஷத்தில் கூட சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஒரு அப்பா என்ன ஆசைப்படுவார் அதை தான் முதல்வர் விஜயோடைய அப்பாவும் தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட ஆசைப்பட்டிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன பதில் தான் மிக பெருமளவுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அவர் என்ன சொன்னார் தன்னுடைய அப்பாவுடைய கடைசி ஆசைக்கு, அதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்தை ரொம்பவே சிறப்பாக ஆண்டுட்டு வர்றாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தை எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டு இருந்தாலும் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களை மாறி புகழ்ச்சி எந்த ஒரு முதல்வருக்குமே கிடைக்கல. இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே இவர் எங்கள் மாநிலத்துக்கு முதல்வராக வந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னும், இவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டராக வந்தால் தான் இந்தியா ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகும், இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்து மக்களுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழகத்தை பல முதல்வர்கள் ஆண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சி யாருக்குமே கிடைக்கல. இது நம்முடைய தமிழக முதல்வர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது, எத்தனையோ முதல்வர்கள் இது வரைக்கும் ஆண்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு முதல்வர்களை பாற்றும் மற்ற மாநிலத்து மக்கள் இந்த மாதிரி முதல்வர்கள் எங்களுக்கு வேணும், இந்த முதல்வர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்லாம் யாருமே சொன்னது கிடையாது. இதுதான் முதல் முறை முதல்வர் விஜயை இன்னைக்கு அனைத்து மாநில மக்களும் எங்களுக்கு இவர் சிஎம்மா வேணும், எங்களுக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை. இப்படிப்பட்ட பல புகழ்களை கொண்ட முதல்வர் விஜயை நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த பல தாய்மார்களும் பெண்களும், டிவிக்கவை சேர்ந்த தீவிர தொண்டர்களும், முதல்வர் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் ஏற்றுக்கவே மாட்டியிருக்கிறாங்க. சங்கீதா அவர்களோட முதல்வர் விஜய் அவர்கள் பிரிஞ்சு இருக்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்வர் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து இருக்கிறத நம்ம தமிழகத்தை சேர்ந்த யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட இருந்த சங்கீதா அவர்கள் இன்னைக்கு தனியாக கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல. த்ரிஷா அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஆன பிறகு முதல்வர் விஜய் கூட இருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது டிவிக்கு தொண்டர்களுக்கும் விஜயுடைய ரசிகர்களுக்கும் தமிழக தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் இவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னா, அது முதல்வர் விஜய் அவர்கள் கூடியே இருக்கிற முதல்வர் விஜய் அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு துயரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லவே தேவை கிடையாது. ஏற்கனவே முதல்வர் விஜயுடைய அப்பா சொல்லியிருந்தார், இன்னைக்கு என்னுடைய பையன் சிஎம் இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முதல் முக்கியமான காரணம் என்னுடைய மருமகள் சங்கீதா தான். சங்கீதா இல்லைன்னா என்னுடைய பையன் இன்னைக்கு சிஎம் எல்லாம் ஆயிருக்கவே முடியாதுன்னு ஒரு பேட்டியில் உணர்ச்சி பூர்வமாக சொல்லியிருப்பார். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு வழியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும். இப்படி இருக்கிறப்ப எஸ்ஏசிக்கு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயோடைய அப்பாவுக்கு ரொம்ப நாளாகவே இந்த வருத்தம் மிக பெரும் அளவுக்கு இருந்திருக்கு தான். அதனால தான் முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மாக ஆகும்போது கூட அவர் முகத்தில் சந்தோஷம் இல்லையா. ஏன்னா தான் பையன் கூட சங்கீதா இல்லையே, தான் மருமகள் இல்லையங்கிற கவலை தான் இருந்துச்சான். இப்போ கூட ரீசெண்டாக அந்த கவலையை ரொம்பவே அதிகமாகி அவர் உணவு கூட சில சம்டைம்ஸ் எடுக்க மாட்டாராம், சரியாக எடுத்துக்காமல் இருந்தாராம். அதனால் அவருடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகவும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாராம். மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, உடனடியாக என் பையனுக்கு இப்போ கால் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா. உடனடியாக கால் பண்ணியிருக்கிறாங்களா. முதல்வர் விஜய் கிட்ட எஸ்ஏசி சொன்னது, என்னுடைய கடைசி ஆசைனா நான் உன்கிட்ட ஒன்று தான்ப்பா கேட்பேன், மீண்டும் சங்கீதா கூட சேர்ந்துரு, சங்கீதா உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை முழுக்க நீ சந்தோஷமாக இருப்ப, அந்த திருப்தியும் சந்தோஷமும் எனக்கு போதும், இந்த உலகத்தை விட்டு நான் போனால் கூட சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் போயிடுவேன், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல, அதனால தான் இப்பயே சொல்கிறேன்னு சொன்னதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள், பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றாகாது, தைரியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வெளியாகி ஒட்டுமொத்த